Hi everyone, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 5 காமன் ஏர்லி சிம்டம்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி. ஸோ எனக்கு வந்து ஒரு 5 விஷயம் காமனாக இருந்துச்சு. நானும் வந்து இந்த மாதிரி ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு 1 வீக் நம்மளுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த 1 வீக்கே வந்து ரொம்ப நிறைய நாள் ட்ராவல் ஆகி போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து பிஎம்எஸ் சிம்டமும் ஒன்று தான், ஏர்லி ப்ரெக்னென்சி சிம்டமும் ஒன்று தான். ஸோ பிஎம்எஸ் சிம்டம்னா ப்ரீ மென்சுரல் சிம்டம். அது என்னென்னா பீரியட் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுக்கு பாடியில் சில சேஞ்சஸ் இருக்கும். அப்புறம் ஏர்லி ப்ரெக்னென்சியில் நம்மளுக்கு கன்சீவ் ஆகிட்டோம், ஆனால் அதோட சிம்டம்ஸ் ஏர்லியராகவே நமக்கு தெரியறது வந்து அந்த சிம்டம்ஸும் ரெண்டுமே சிமிலராக தான் இருக்கும். அதனால வந்து நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க, மேபி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் இல்லைன்னா வந்து இது பிஎம்எஸ்ஸாக இருக்குமோ அப்படி சொல்லிட்டு. நானும் அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து இந்த மாதிரி யூடியூப்ல பார்க்குறது இல்லை சர்ச் இன்ஜினில் சர்ச் பண்ணுறது எல்லாமே பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து பிசிஓஎஸ், ஆனால் நான் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆனேன். ஸோ பிசிஓஎஸ்ல நேச்சுரலாக எப்படி கன்சீவ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டம் பார்க்கலாம். பிஎம்எஸும் ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டமும் சிமிலராக தான் இருக்கும். அதை நீங்கள் யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. யாராலையும் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்க முடியாது. பிஎம்எஸ்னா நான் சொல்லிட்டேன், பிஎம்எஸ் சிம்டமும் ஏர்லி ப்ரெக்னன்சி சிம்டமும் சிமிலராக தான் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்போம். மேக்ஸிமம் ஒரு 90% ஆஃப் த பீப்புள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆள் தான். ஸோ நிறைய விஷயம் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதான் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிடும் இது வந்து பிரெக்னன்சி சிம்டம் இல்ல, என்னோட பாடி வந்து ரெகுலரா இருக்கிறத டிஃப்ரெண்டா இருக்கு, நம்மளுக்கே டிஃப்ரெண்டா ஃபீல் ஆகும். ஸோ அதுல வந்து நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எல்எம்பினா லாஸ்ட் மென்சுரல் பீரியட் தான் வந்து லாஸ்ட் பீரியடான டேட். அந்த டேட்ல இருந்து நம்ம நெக்ஸ்ட் டேட் வரும்போது அதுல இருந்து ஒரு 10 days வெயிட் பண்ணி நம்ம செக் பண்றது பெட்டர். அப்பதான் ரொம்ப நல்ல கிளியரா தெரியும். ஸோ எனக்கு 5 காமன் பிரெக்னன்சி சிம்டம் எனக்கு பர்சனலா என்ன இருந்துச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாருக்குமே ரெகுலரா இருக்கிறது, பிஎம்எஸ்லயும் வரும், பிரெஸ்ட் சென்சிட்டிவிட்டி. ஸோ யூஸ்வலா வந்து பிரெஸ்ட் சென்சிட்டிவா இருக்கும், அது பிஎம்எஸ்லயும் இருக்கும், ஏர்லி பிரெக்னன்சி சிம்டம்ஸ்லயும் இருக்கும். எனக்கு காமனா வர்றதுனால நான் வந்து அது பிஎம்எஸ் நினைச்சிட்டேன். ஸோ ரெகுலரா வந்து பிரெஸ்ட் சென்சிட்டிவிட்டி எவ்ரி மந்த் வர மாதிரியே எனக்கு வந்துச்சு. ஸோ அது வந்து மேபி இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நினைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி பிஎம்எஸ்லயும் வந்து சென்சிட்டிவ் பிரெஸ்ட் வரும், ஏர்லி பிரெக்னன்சிலையும் சென்சிட்டிவ் பிரெஸ்ட் வரும். இதுல வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. எனக்கு அது காமனா இருந்துச்சு. செகண்ட் காமன் சிம்டம் எனக்கு என்னன்னா பாடி டெம்பரேச்சர். கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு ரீசன் ஆன மாதிரி இருக்கும். ஃபீவர் எல்லாம் இருக்காது, ரெகுலரா இருக்கிறத விட பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையரா இருக்கும். ஸோ அது பிஎம்எஸ்லயும் நிறைய பேருக்கு வரும். எனக்கு பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹையரா இருக்கிறதுனால அப்பயும் நான் வந்து அது பிஎம்எஸ் தான் நினைச்சேன். இந்த சிம்டம்ஸ் எல்லாம் அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்ல நம்மளுக்கு நடக்கும். அதுல நம்ம கெஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் அதிகமா இருந்துச்சு, கொஞ்சம் டயர்டா ஃபீல் ஆச்சு. இதுதான் என்னோட செகண்ட் சிம்டம். தேர்ட் பிரெக்னன்சி சிம்டம் என்ன பார்க்க போறோம்னா பேக் பெயின். பேக் பெயின் ரெகுலராகவே வந்து பீரியட் வர்றதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே வரும். பேக் பெயின் வந்து ஒன் ஆஃப் த காமன் பிரெக்னன்சி சிம்டம், அது எல்லாருக்குமே இருக்கும். பேக் பெயின் இஸ் ஒன் ஆஃப் த காமன் பிஎம்எஸ் சிம்டம். பிஎம்எஸ்லயும் நம்மளுக்கு பேக் பெயின் வரும், ஏர்லி பிரெக்னன்சிலயும் நம்மளுக்கு பேக் பெயின் வரும். எனக்கு வந்து பேக் பெயின் வந்துச்சு. அப்பயும் நான் வந்து என்ன நினைச்சிட்டேன்னா மேபி இது பிஎம்எஸ் சிம்டமா தான் இருக்கும், ஏன்னா ரெகுலரா எப்பவுமே வரதுன்னா மந்த்லி. ஸோ அப்படின்னு நினைச்சிட்டேன் நான். இதெல்லாம் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் 3 சிம்டம்ஸ் வந்து நான் பீரியட் சிம்டம்ஸ் தான் நான் நினைச்சேன். ஸோ எனக்கு லாஸ்ட் 2 சிம்டம்ஸ் தான் வந்து எனக்கே கொஞ்சம் டவுட் வந்துச்சு, மேபி இருக்குமோ, கன்சீவ் ஆயிருப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2 சிம்டம்ஸ்ல தான் எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. அதுல வந்து அந்த 4th சிம்டம் என்னன்னா ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன். ஏன்னா நான் வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் 3 months நல்ல டயட்ல இருந்தேன், லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுல வந்து எவ்ரிடே நான் ரெகுலரா 3 liters ஆஃப் வாட்டர் எடுத்துப்பேன். அந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கும்போது உங்களுக்கே தெரியும் நம்ம அடிக்கடிக்கு யூரின் பாஸ் பண்ணுவோம். அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக்ல வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், அடிக்கடிக்கு நான் யூரின் பாஸ் பண்ற மாதிரி ஃபீல் வந்துச்சு. ஸோ அப்போ மேபி எனக்கு டவுட் இருந்துச்சு, ஒருவேளை இருக்குமோ, கன்சீவா இருப்போமோ. அப்பதான் எனக்கு டவுட்டே ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா எனக்கு காமனா வந்து பிரெஸ்ட் சென்சிட்டிவிட்டி இருந்துச்சு, பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் பேக் பெயினும் ரெகுலரா இருக்க மாதிரி தான் இருந்துட்டு இருந்தது. அந்த 4th சிம்டம் அந்த ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் அப்பதான் வந்து லைட்டா டவுட் வந்துச்சு. ஏன்னா வந்து ரெகுலரா எனக்கு அந்த அளவுக்கு இது அடிக்கடிக்கு பாஸ் பண்ண மாட்டேன். நம்மளுக்கு ஏன் வந்து ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வருதுன்னா நம்ம யூட்ரஸ் வந்து ஒரு பேபியை க்ரோ பண்றதுக்கு ரெடி ஆக போகுது. அதனால அங்க சுத்தி இருக்க ஆர்கன் எல்லாத்தையும் அது புஷ் பண்ண ஆரம்பிக்கும். அதுல அந்த பிளாடரும் வந்து புஷ் பண்ணும். அந்த பிளாடரை புஷ் பண்றதுனால தான் வந்து நம்மளுக்கு அடிக்கடிக்கு ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் வருது. ஸோ அது ஒரு 4th காமன் சிம்டம். இது ரெகுலரா எல்லாருக்கும் ஒரு 50% பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆன கன்சீவ் ஆயிருக்காங்க, ஏர்லியரா பிரெக்னன்சியில் இருக்காங்க, அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு வந்து
ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஒரு காமன் விஷயம். அது எல்லாருக்குமே வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் 4th சிம்டம். 5th லாஸ்ட் ஒரு இதில் தான் வந்து எனக்கு நல்லாவே டவுட் இருந்துச்சு. இந்த 5th சிம்டம் என்னன்னா கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன்னா ஒன்றும் இல்லை, நம்ம மோஷன் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுதான் கான்ஸ்டிபேஷன். கான்ஸ்டிபேஷன் எனக்கு வந்து ஃப்ரம் த பிகினிங்லேருந்து இருந்துச்சு. கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த 1 வீக்கில் ஸ்டார்ட் ஆனது. எனக்கு த்ரூ அவுட் ப்ரெக்னன்சி ஃபுல்லாமே எனக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்துச்சு. அந்த கான்ஸ்டிபேஷனால எனக்கு வந்து பிளட்டே கூட வந்துருச்சு. அதில் வந்து கொஞ்சம் பயந்து எமர்ஜென்சியில் டாக்டர் கிட்ட போய் கேட்கும் போது இதெல்லாம் வந்து காமனு. ஸோ ஹை ஃபைபர் டயட்டில் இருக்க சொன்னாங்க, நிறைய வந்து ஃபைபர் ஃபுட்டாக எடுக்க சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கான்ஸ்டிபேஷனில் தான் நான் த்ரூ அவுட் ப்ரெக்னன்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். சிவியராக இருந்த கான்ஸ்டிபேஷன் எப்படி எனக்கு பெட்டர் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். கான்ஸ்டிபேஷன் தான் வந்து எனக்கு அதில் தான் இன்னும் நல்ல டவுட் ஆச்சு. ஏன்னா நான் வந்து டயட்டில் இருந்தேன்னு சொல்லியிருந்தேன்ல, டயட்டில் இருக்கிறதுனால பேலன்ஸ்டு மீல் தான் எடுத்துப்பேன். ஸோ பேலன்ஸ்டு மீலில் வந்து ஒரு 60% ப்ரோட்டீன் இருக்குன்னா 40 to 50% வந்து ஃபைபர் கம்பல்சரி இருக்கும் என்னோட ஃபுட்டில். நான் ஃபைபர் எடுத்துமே எனக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருந்தபோது தான் எனக்கு டவுட் வந்துச்சு. ஏன்னா நானும் இந்த மாதிரி நிறைய பேரோட சேனலில் அவங்க ஓனாக எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க, ஓனாக எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லுவாங்களே இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த சிம்டம் யாருமே சொல்லலை. ஆனால் வந்து சில டாக்டர்ஸ் வீடியோஸ் போடும்போது அதில் பார்த்துருக்கேன், கான்ஸ்டிபேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ப்ரெக்னன்சி சிம்டம் சொல்லிட்டு. கான்ஸ்டிபேஷன் நம்மளுக்கு நான் நிறைய தண்ணி குடித்தேன், ஃபைபர் எடுத்தேன். அப்போ கூட எனக்கு அந்த லாஸ்ட் ஒரு 1 வீக் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ரெகுலராக வந்து நம்ம எல்எம்பி அதாவது லாஸ்ட் மென்சுரல் பீரியட் டேட்டில் இருந்து நெக்ஸ்ட் மந்த் அந்த டேட் வரும்போது அதுலேருந்து ஒரு 10 days இல்லை 1 வீக் வந்து நம்ம வெயிட் பண்ணி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும். நான் வந்து என்னோட April 26th தான் என்னோட எல்எம்பி. ஆனால் நான் வந்து May 26th அன்னைக்கே ஒரு நாள் கூட தள்ளி போல, நெக்ஸ்ட் டேவே நான் வந்து அன்னைக்கு பீரியட் வரதுக்கு முன்னாடியே நான் வந்து செக் பண்ணிட்டேன். அப்போ எனக்கு வந்து 2 லைன் காட்டிடுச்சு. ஃபஸ்ட்டு அந்த மார்னிங் யூரின்ல எடுக்கும் போது ரொம்ப லைட்டராக காட்டுச்சு. ஆனால் வந்து எனக்கு அந்த பொறுமை இல்லாததுனால எப்பவுமே வந்து ஒரு 5 hours கேப் இருக்கணும். அந்த மாதிரி ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுக்க போகிறோம்னா ஒரு 5 hours கேப் இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த கான்சென்ட்ரேட்டட் யூரின்ல தான் வந்து நம்மளுக்கு நல்லா கிளியராக காட்டும். எனக்கு அப்போ பொறுமை இல்லாததுனால நான் ஒரு 2 hours வந்து மறுபடியும் செக் பண்ணேன். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டே லைட்டராக தான் காட்டுச்சு, அதை விட நல்ல டார்க்கராக காட்டுச்சு. அப்போ வந்து உடனே ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அப்போ போயிட்டு பிளட்ல கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த 5 சிம்டம்ஸ் தான் எனக்கு காமனாக இருந்துச்சு. அதில் லாஸ்ட் 2 சிம்டம்ஸ் தான் வந்து எனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் கன்சீவ் ஆக போறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கன்சீவ்ல இருக்கீங்கன்னா, பேபிக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த ப்ரெக்னன்சி பீரியட்ல இருந்தீங்கன்னா உங்களோட சிம்டம், உங்களுக்கு அந்த ஏர்லி சிம்டம்ல ஒரு அந்த லாஸ்ட் 1 வீக் எப்படி இருந்துச்சு, இல்லைன்னா உங்களோட சிம்டம்ஸ் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்கலாம், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.